Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.11ல first question பார்க்குறோம். question என்னன்னா solve the following quadratic equations by completing the square method. அதாவது quadratic equation வந்து நம்ம solve பண்ணணும். method வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க completing the square method. ஸோ அந்த method யூஸ் பண்ணி தான் அதை நம்ம solve பண்ணணும். equation வந்து என்ன 9x square minus 12x plus 4 equal to 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி 1 தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு நம்பர் கோஎஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவால் இந்த ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம 9ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12/9x ப்ளஸ் 4/9 ஈக்குவல் டு 0. இப்போது இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு போகணும். இதான் அடுத்த ஸ்டெப். அப்போ ஈக்குவேஷன் என்ன மாறும் x square minus 12/9x equal to minus 4/9 அப்படின்னு ஆகுமா. இந்த 4/9 அந்த சைட் போச்சுன்னா minus 4/9. இப்போது 12 and 9 வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். அதாவது 3 4s are 12. அதே மாதிரி இது நம்ம 3ஆல் கேன்சல் பண்ணும்போது இங்கே 3 அப்படின்னு வரும். அப்போது x square minus 4/3x equal to minus 4/9. இப்போ xோட கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும் என்ன 4/3. ஸோ அதோட ஒரு ஹாஃப் வந்து பார்க்கணும். இப்போ 4/3ஓட ஹாஃப்னா அதாவது 1/2 into 4/3. இப்போ உங்களுக்கு என்ன வரும் இங்கே கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 2/3ன்னு வரும். ஸோ இந்த ஹாஃபோட ஒரு ஸ்கொயர் அப்போ என்ன வரும் 2/3 the whole square. ஸோ இதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போது இது உங்களுக்கு எப்படி வரும் x square minus 4/3x plus 2/3 the whole square. அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் minus 4/9 plus 2/3 the whole square அப்படின்னு வரும். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது x square minus 4/3x plus 2/3 the whole square அப்படின்னு இருக்கா. இப்போ இதை வந்து நம்ம ஹோலாக ஒரு ஸ்கொயராக நம்ம எழுதணும். அதாவது இது நீங்கள் x minus 2/3 the whole square அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இப்போ சப்போஸ் a square minus 2ab plus b square இருந்துச்சுன்னா இது நம்ம எப்படி எழுதலாம் a minus b the whole square அப்படின்னு எழுதலாமா. ஸோ இங்கே கம்பேர் பண்ணும்போது ஏயோட வேல்யூ என்ன எக்ஸ், அதே மாதிரி பியோட வேல்யூ வந்து 2/3. அப்போது a minus b the whole square அதாவது x minus 2/3 the whole square உங்களுக்கு என்ன வரும் a ஸ்கொயர்னா x square minus 2ab அப்போ minus 2 into x into 2/3 plus b square அப்போது 2/3 the whole square. அப்போ இது உங்களுக்கு எப்படி வரும் x square minus 2x into 2/3 என்ன வரும் minus 4/3x இங்கே plus 2/3 the whole square. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம் x minus 2/3 the whole square அப்படின்னு எழுதலாம் ஈக்குவல் டு. ஸோ இங்கே minus 4/9 plus 2/3 the whole square. 2 square என்ன 4/3 square என்ன 9. இப்போது minus 4/9 plus 4/9 என்ன வரும் 0. ஸோ அது மூலமாக என்ன சொல்லலாம் x minus 2/3 the whole square equal to 0. இப்போது ரெண்டு சைடுமே நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கணும். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு என்ன வரும் x minus 2/3 இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 0. இப்போ இந்த minus 2/3 அந்த சைடு போச்சுன்னா பாசிட்டிவ். அப்போ x equal to 2/3 plus or minus root 0. அப்போ இங்கே ரெண்டு வேல்யூஸ் இருக்குது 2/3 plus root 0 அதே மாதிரி 2/3 minus root 0. இது வந்து 0 தான். அப்போ வேல்யூஸ் என்ன 2/3 அதே மாதிரி 2/3. ஸோ இதான் வந்து ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன 5x plus 7 by x minus 1 equal to 3x plus 2. ஸோ இதான் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இந்த x minus 1 அந்த சைட் கொண்டு போகலாம். அப்போ மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன 5x plus 7 equal to x minus 1 into 3x plus 2. ஸோ அது மல்டிப்ளை பண்ணலாம். x into 3x என்ன 3x square அடுத்து x into 2 என்ன வரும் 2x அடுத்து minus 1 into 3x அப்போ என்ன வரும் minus 3x அடுத்து minus 1 into 2 என்ன minus 2. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன 5x plus 7. ஸோ 3x square plus 2x minus 3x என்ன வரும் minus x. இப்போ 5x அந்த சைட் கொண்டு போனோன்னா என்ன வரும் minus 5x அடுத்து minus 2 plus 7 அந்த சைட் கொண்டு போனோன்னா minus 7 equal to 0. அப்போது 3x square minus x minus 5x என்ன minus 6x minus 2 minus 7 என்ன minus 9 equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன 3. ஸோ இந்த வேல்யூவால் இந்த ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும் x square minus 2x minus 3 அப்படின்னு வரும் equal to 0.
இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான். ஸோ இந்த ஸ்டெப் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப், இப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஈக்குவல் டு 3 அப்படின்னு ஆகுமா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன 2. ஸோ இதோட ஹாஃப்னா என்ன 1. ஸோ அந்த 1 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் ஆட் பண்ணணும். அப்போது 3 + 1. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3 + 1 என்ன 4. ஸோ இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. ஸோ இதை வந்து நம்ம ஹோல் ஸ்கொயராக நம்ம எழுதணும். எப்படின்னா இப்போது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், இது நம்ம எப்படி எழுதுவோம்? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஸோ கம்பேர் பண்ணும்போது இங்கே ஏயோட வேல்யூ என்ன x, அதே மாதிரி பியோட வேல்யூ என்ன 1. ஏன்னா இப்போ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab, அப்போது மைனஸ் 2x அப்படின்னு வருமா? ப்ளஸ் b ஸ்கொயர், 1 ஸ்கொயர்னா 1. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 நம்ம எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இப்போ ரெண்டு சைடுமே வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கணும். அப்போ தான் இந்த பவர் வந்து கேன்சல் ஆகும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா என்னவா மாறும்? எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு என்னவா மாறும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு வரும். இப்போ மைனஸ் 1 அந்த சைட் கொண்டு போனோன்னா ப்ளஸ் 1. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1 + 2 வரும். அதே மாதிரி 1 - 2. 1 + 2 என்ன 3, 1 - 2 என்ன -1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 1. ஸோ இதான் வந்து ரூட்ஸ். ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்.